மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 39-42 வரைக்கும். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவரே, உம்மை நீரே ரட்சித்துக் கொள்ளும், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் என்று அவர் தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாலகரும் மூப்பரும் பிரயாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார், தம்மை தாம் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவர் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், அப்பொழுது இவரை விசுவாசிப்போம். பாருங்கள், இவர் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அவர் தேவன், அவரால் இறங்கி வரக்கூடும். ஆனா அப்படி இறங்கி வருவாரே ஆனால் நமக்கு விடுதலை இல்லை. ஆனா இறங்கி வந்தால் இந்த ஜனங்கள் நம்புவார்கள், ஏன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப ஒருவேளை இவங்க சொல்றபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி தான் வாராரு, நம்ப மாட்டாங்க. மறுபடியும் பிடிச்சி சிலுவையில் தான் அறிவாங்க. ஏன்னா யாருமே செய்யாத காரியங்களை அவர் செய்தார். கடல் மேல நடந்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். அது எல்லாமே ஒரு மேசியாவினுடைய அடையாளம் தான். அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாகவே இறங்கி வந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஆனா அவரால் இறங்கி வர முடியுமானா முடியும். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 53 வசனம் வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பாருங்க, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஒன்றும் பண்ணாத, நான் வேண்டிக் கொள்வனே ஆனால் 12க்கும் அதிகமான லேகியோன். ஒரு லேகியோன்னா 6000. அப்ப 12 × 6000 72,000. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சேனையுமே வந்து என்னை பாதுகாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணி சிலுவையில பலன் கொள்ள முடியாது. ஏன் ஆணி சிலுவையில பலன் கொள்ள முடியாதுன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு தூதன் திரைச்சாலையில தூங்கி கொண்டிருந்த பேதுரு அப்போஸ்தலரை தட்டி எழுப்புறார், விழாவில் தட்டி எழுப்புறார். கையில போட்டிருந்ததான சங்கிலி எல்லாம் தானா என்ன செய்து கலந்து விழுது, இரும்பு கதவுகள் எல்லாம் தானாவே திறந்து விடுது. இப்போ 12க்கும் அதிகமான லேகியோன்கள் வந்தா அந்த ஆணிகள் எதுவுமே பலன் கொள்ளவே முடியாது. அது எல்லாம் அப்படியே உருகிரும், அவர் பாட்டு இறங்கி வந்துடுவார். ஆனா இங்க என்ன செய்யறாங்க, நமக்கு முடிஞ்சா இறங்கி வாரோம். ஆண்டவருடைய வழி சிலுவை வழி, பாடுகள் நிறைந்த ஒரு வழி. ஏன் அவர் சொன்னார், நானே வழி என்று சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்கே தெரியும், ஒரு தூதன் இறங்கி பல ஆயிரம் போர் வீரர்களை வெட்டி வீழ்த்தினான். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, இறங்கி வரக்கூடும். யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பாருங்க, நீர் இஸ்ரவேலின் தேவனே ஆனால் இறங்கி வாரும் என்று சொல்லி தூசிச்சாங்க. அவரால் இறங்கி வர முடியும். இங்க அழகான எடுத்துக்காட்டு, பிடிக்க தான் வரேன். ஆனா பிடிக்கிறவங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒன்றுதான், யாரை தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, அது நான் தாயா என்று சொல்றார். அவங்களால பிடிக்க முடிஞ்சான பிடிக்க முடியல, அவர்களால பிடிக்கவே முடியல, தன்னை ஒப்பு கொடுக்குறார். இதுதான் தேவனுடைய வல்லம். எதுக்கு இவ்வளோ விவரமா நான் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கை சிலுவையை மையப்படுத்தினதான வாழ்க்கை. ஏன் சிலுவையை சுமந்தார், ஏன் சிலுவையில தொங்கினார்? இந்த காலத்துல பாடு அனுபவிக்கவே நாம் விரும்புறோம். சின்ன நோய் வந்தாலே முறுமுறுக்கிறோம், சின்ன கஷ்டம் வந்தாலே முறுமுறுக்கிறோம். ஆனா அந்த சிலுவை நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே நினைப்பூட்டணும், இது எனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு. அடிக்கடி மறந்துடும், சகலம் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது அந்த வசனத்தை மறந்துடும். இதுல என்ன நன்மை, பாடுகள்ல என்ன நன்மை இருக்கு, இப்படிதான் நம்முடைய புத்தி யோசிக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையே விட்டு பார்க்கணும். இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, முடிவிலே நாம் சந்தோஷமா இருப்போம்.